எல்லாரும் யோர்தான் கரைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்க கடைசியாக யோர்தானை தாண்டி கானானுக்குள்ள போகணும். அப்போ ஜனங்களை பார்த்து மோசே கேட்குறாரு, பிரமாணங்களின்படி நடப்பீங்களான்னு. அதற்கு ஜனங்கள், பிரமாணமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார். அதை கேட்ட ஜனங்க எல்லாருமே வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அவங்களோட பசங்களும் பிரமாணங்கள் எதையுமே கேட்டு வளரலை. இதனால மோசே முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி மறுபடியும் 2வது முறை சொல்கிறார். அதுதான் உபாகமம். சில பிரமாணங்களை மட்டும் மாற்றி சொல்கிறார். உதாரணமாக லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசாரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்த பலியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடினால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். ஏன் கடவுள் இப்படி சொன்னாருன்னு பார்த்தோன்னா, 20 லட்சம் ஜனங்கள் ஒன்றா இருக்கிற இடத்துல இப்படி பண்ணால் அவங்களுக்குள்ள நோய்கள் பரவணும் தான் தேவன் அதை செஞ்சார். ஆனால் உபாகமத்தில் பிரமாணத்தை மாத்துறாரு. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படி மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். இப்போ இங்க வீடு கட்டி எல்லாரும் தனித்தனியா குடியிருக்க போறாங்கன்னு சொல்லி பிரமாணத்தை மாத்துறாரு. இதுதான் உபாகமம்